ஹாய்! இன்னைக்கு என்னென்னா, என்னோட ஸ்டைலில் சத்து மாவு எப்படி அரைக்கணும்னு சொல்லி காமிக்கிறேங்க. ஸோ இந்த சத்து மாவு பேபீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம வந்து குடிக்கலாம். ஸோ இது ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. நான் ஒரு 20 இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய பேபிக்கு வந்துட்டு நான் எப்போல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து செய்யலையோ அப்போல்லாம் வந்து இந்த கூழ் கொடுப்பேன். அப்படி இல்லை அவங்க கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் அன்றைக்கி வேண்டான்னு ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அந்த அன்றைக்கி நான் இந்த கூழ் வந்து களி மாதிரி கிண்டி கொடுப்பேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நான் ராகி வந்து எடுத்திருக்கேங்க. இதில் ராகி தான் வந்து ஹை அமௌண்ட்டாக நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது ராகி வந்து 250 கிராம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ராகி வந்து நிறைய வந்து அதில் டஸ்ட் இருக்குங்கிறதுனால நான் முன்னாடியே வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதனால் நீங்கள் எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே நீங்கள் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ராகி வந்து ஹை இன் ஃபைபருங்க. அதே மாதிரி நம்மளோட போன் ஹெல்த்துக்கு வந்து ராகி ரொம்ப நல்லது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்து தினை, சாமை, குதிரைவாலி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். மூணுமே 50 கிராம் எடுத்துக்கோங்க. நான் மூணுமே வாஷ் பண்ணி சன்ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அடுத்தது கம்பு வந்து 100 கிராம் வந்து எடுத்துக்கோங்க. இந்த கம்பில் வந்து ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்டுங்க. அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்து சரியாகும். அதே மாதிரி போன் வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்து 100 கிராம் வந்து கொள்ளு வந்து எடுத்துக்கோங்க. இந்த கொள்ளு வந்து நல்லா ஸ்கின் க்ளோ பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி போன் ஹெல்த் நல்லாயிருக்கும். ப்ளஸ் இது வெயிட் லாஸ்க்கு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒவ்வொன்றும் ஃப்ரை பண்ண இன்க்ரீடியன்ஸை வந்து ஒரு பெரிய தாம்பூலத்தட்டு இருந்தால் அதில் வந்து கொட்டி வச்சுக்கோங்க. அடுத்தது பச்சைப்பயிறு வந்து 100 கிராம் எடுத்துக்கோங்க. இந்த பச்சைப்பயிறு நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணணும். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்கின் ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ப்ளஸ் கொலஸ்ட்ரால் ப்ளஸ் ஹார்ட் டிசீஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. அடுத்தது கருப்பு உளுந்து 100 கிராம் எடுத்துக்கோங்க. இது வந்து நம்மளோட ஹிப்போட போன் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லை, இது எப்படி வந்து வறுபட்டுருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்கு நீங்கள் ஒரு பருப்பை எடுத்து ஒரு இடிகல் வச்சு நல்லா இடித்து பார்த்தீங்கன்னா செவந்து இருந்தால் நம்மளோட உளுந்து வந்து நல்லா வறுபட்டுருக்குன்னு அர்த்தங்க. அடுத்தது சோயாவும் வந்து 100 கிராம் எடுத்துக்கோங்க. சோயாவில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹார்ட் ஹெல்த்தும் நல்லாயிருக்கும், போன் ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த சோயாவோட கலர் வந்து கொஞ்சம் மாறணுங்க, அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. அடுத்தது பொட்டுக்கடலையும் 100 கிராம் வந்து எடுத்துக்கோங்க. இந்த பொட்டுக்கடலை சீக்கிரமாக வந்து ஃப்ரை ஆயிரும், அதனால் பார்த்து வறுத்துக்கோங்க. இது வந்து ஹார்ட் ஹெல்த்துக்கு வந்து நல்லாயிருக்கும், ப்ளஸ் டைஜஷனும் நல்லா பண்ணும். அடுத்தது கருப்பு கவுனி அரிசி 100 கிராம் எடுத்துக்கோங்க. ஸோ இதுவுமே வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இது நல்ல ஸ்மெல் வரும் ரைஸ்லேருந்து. ஸோ இதுவுமே ஹார்ட் ஹெல்த்துக்கும் வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. அடுத்து வெள்ளை சோளம் 50 கிராம் எடுத்துக்கோங்க. இது நல்லா வந்து வறுபடணும், ஓரளவுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகுங்க. இது வந்து டைஜஷனுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது ப்ரௌன் சுண்டல், இது 50 கிராம் எடுத்துக்கோங்க. இதுவுமே உங்களுக்கு டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. அடுத்து பார்லி 50 கிராம் எடுத்துக்கோங்க. இதுவுமே டைஜஷனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் நல்லா ஒரு எல்லோயிஷ் கலரில் மாறும். அடுத்தது மாவு ஜவ்வரிசி, இதுவும் வந்து 50 கிராம் எடுத்துக்கோங்க. இந்த ஜவ்வரிசி வந்து வணக்க கொஞ்சம் பெருசாகும், கண்ணாடி பதத்துலேருந்து மாவு பதம் மாதிரி வரும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இது வந்து வணக்கிக்கோங்க. இதுவுமே வந்து போன் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அடுத்து ராஜ்மாவும் 50 கிராம் எடுத்துக்கோங்க. இதுவும் வந்து வறுபட நல்ல உப்பி வரும். ஸோ இதுவுமே ஹார்ட் ஹெல்த்துக்கும் டைஜஷனுக்கும் வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. அடுத்து காட்டு அரிசிங்க. இந்த காட்டு அரிசி வந்து நல்லா வறுபடணும். இதுவுமே வந்து ஒரு ஸ்மெல் அடிக்கும் ரைஸு. ஸோ இது என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நல்லா யானை போல் நமக்கு பலம் கிடைக்குங்க. அடுத்தது பூங்காரர் அரிசிங்க. இந்த அரிசி வந்து 100 கிராம் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து பெண்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. பாப்கார்ன் சோளம்ங்க. இது வந்து ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. இது பாப்கார்ன் போல் வெடித்து வரும். இதுவுமே வந்துட்டு நமக்கு வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நல்லது. அடுத்து ஒரு 25 கிராம் போல் சுக்கு வந்து எடுத்துக்கோங்க. சுக்கு நல்லா இடித்து ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா வறுபடும். சுக்கு எதுக்கு ஆட் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா இது எல்லா பொருட்களும் நமக்கு நல்லா டைஜஸ்ட் ஆகணுங்கிறதுக்காக சுக்கு வந்து ஆட் பண்ணுறோம். அடுத்தது ஒரு 10 கிராம் ஏலக்காய் எடுத்துக்கோங்க. இது ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மில்லில் கொடுத்து அரைச்சி வாங்கிக்கோங்க. எனக்கு வந்து 3 பாட்டில் வந்திருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.